ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த பிரச்சனை காரணமாக எல்லாரும் வாட்ஸ்அப்பை விட்டு டெலிகிராம் சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு வந்து எல்லாரும் மாறினாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு மாறினதுலேருந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, வாட்ஸ்அப் மாதிரியே டெலிகிராமில் ஸ்டேட்டஸ் போட முடியுமா, சிக்னலில் ஸ்டேட்டஸ் போட முடியுமா, அண்ட் வாட்ஸ்அப் மாதிரியே அதில் லாஸ்ட் சீன் காட்டுதா, எப்படி கால் பண்ணுறது, இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதாவது டெலிகிராமில் எப்படி ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறது அண்ட் சிக்னலில் எப்படி ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறது அண்ட் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடையாக இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் மாதிரியே நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எந்தளவு தூரம் முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்டஸ் ஏன் இல்லை ப்ரோ அப்படின்னு எல்லாரும் கேட்ட போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டெலிகிராமில் வந்து வாட்ஸ்அப் மாதிரியே நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்டால் அதுக்கான பதில் வந்து முடியாது. அதுதான் உண்மையான பதில். ஸோ நிறைய பேருக்கு நான் முடியாதுன்னு கமெண்ட் செக்ஷனில் தனித்தனியாக சொல்கிறத விட ஒரேடியாக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ டெலிகிராமில் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மாதிரியே ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடியாது. இதுதான் இருக்குது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் அந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்டேட்டுக்கு பிறகு சீக்ரெட் சட்டும் சேனல் கிரியேட் பண்ணுற விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்னு. ஸோ அதையும் பார்க்கலாம், அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக போய் அதை பார்க்கலாம், எப்படி கிரியேட் பண்ணுறது. அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டோம். டெலிகிராம் ஓப்பன் பண்ணணும் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பென்சில் ஐக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பென்சில் ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாகவே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்ரெட் சட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது, அது கூடவே நியூ சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நியூ குரூப் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மெம்பர்ஸை வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணலாம். சீக்ரெட் சட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்னுடைய பேரை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பேரை செலக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரிக்வஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சீக்ரெட் சட்டை வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ஹரி டு கெட் ஆன்லைன் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகுது. நீங்கள் வந்து சீக்ரெட் சட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் 2 பேரும் பேசுகிறது வந்து என்கிரிப்ட் ஆகி தான் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் சென்ட் ஆகும். அது கூடவே இதை வந்து எந்த மெசேஜஸையும் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. கூடவே வந்து ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரெண்டுமே பண்ண முடியாது. ரெண்டும் பண்ணாலும் பிளாக் கலர் ஸ்க்ரீனில் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் பண்ணுறது கூட பிளாக் கலர் ஸ்க்ரீனில் தான் ஷோ ஆகும். ஏன்னா நான் அது வந்து சீக்ரெட் சட்டை தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ சேனல் கிரியேட் பண்ணால் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சேனல் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப் சேனல்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அதுக்கான டெலிகிராம் சேனல்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ என்னுடைய சேனல் லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அதில் நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து குயிக்காகவே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடியுமா முடியாதா. ஸோ இதுக்கான பதில் வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடியாது. டெலிகிராமில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துல. இது வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ டெலிகிராமில் இப்பயும் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து கொடுக்கல. ஸோ அடுத்து நம்மளுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ப்ரோ ஆன்லைனில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோன்னா அதில் டபுள் டிக் விழுகுதுன்னா அவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து லாஸ்ட் சீன் வந்து சிக்னல் அப்ளிகேஷனில் வந்து ஷோ ஆகாது. ஸோ அதை வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து சிக்னலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என்னுடைய சட் தான் இருக்குது. ஹாய் அப்படிங்கிற மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து டபுள் டிக், அதாவது இதே டிக் வந்து டபுள் டிக் ஆகி கலர் ஆனிச்சுன்னா, அதாவது கொஞ்சம் டார்க் கலர் ஆனிச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மற்றபடி இதில் ஆன்லைன் அப்படின்னு எல்லாம் ஷோ ஆகாது. லாஸ்ட் சீனும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ சிக்னல்லையும் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலேயும் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற 2 ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்லையும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இல்லவே இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்க விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்டேட் வந்து அதில் கொடுத்தல. ஸோ நான் லாஸ்ட்டாக செக் பண்ணி கூட பார்த்துருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே வர அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து இவங்க வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப்லையும் நம்மளுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமே இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்லையும் வரும். ஸோ அதோட பார்க்கும்போது மற்ற எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் இதில் இல்லைங்கிற ஏதோ ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்து வரும் அப்டேட்களில் வந்து அந்த விஷயங்கள் வந்து நடக்குதா இல்லையான்னு. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஏன்னா இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டதன் காரணமாக இந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதே குழப்பம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் செட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.